தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனியச்ச ராகு கேதுவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக. குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். ரவிக்குமார், பொள்ளாச்சி மைய வித்யாபதி. எமது முன்னோர்களை வணங்கிக் கொண்டு எனது குருநாதர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் திருமதி உமா கிருஷ்ணமூர்த்தி அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகர லக்னத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த நமது குருநாதர் நிறுவனர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீஹரி ஜோதிட பேரவை டெலிகிராம் குழுவில் மங்கள செவ்வாயில் 126வது இணைய வழி வகுப்பில் மகர லக்னம் என்ற தலைப்பில் பேச உள்ளேன். பகுதி 4 இதில் கலந்து கொள்ள அனைத்து வித்யாபதிகளும் முன்னாள் பின்னாள் மாணவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருப்பது மகர லக்னத்தில் கிரகங்கள் என்ற பலன். மகர லக்னம் லக்னத்தில் குரு நின்றால் நீசத்தன்மை பெறுகிறார். இவர் 3-12 கூடியவர். லக்னத்தில் பலர் திடமான உடல்வாகு உள்ளவர். தீர்க்கமான ஆயுள் பலமும் சுகமான வாழ்க்கையும் அமையும். அழகான உடல் அமைப்பும் நல்ல குணமும் உடையவர். ஜாதகர் வளர்ச்சியில் புதிய முயற்சிகள் இருக்கும். லாபம் ஏற்படும். இளைய சகோதர ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளால் விரயம் உண்டு. பூர்வீக சொத்தில் பணம் விரயம் இருக்கும். மகர லக்னம் 2 குரு நின்றால் சமம் பெறுகிறார் தன்மை. சொல் வலிமை, வாக்குப்பளிதம் உண்டு. கல்வி கலைகளில் நல்ல தேர்ச்சி உடையவர். பிறருக்கு உதவும் குணம் நிறைந்தவராக இருப்பார். பண வசதி இருக்கும். செல்வம் தேவைப்படும் போதெல்லாம் கிடைக்கும். நிலையான முன்னேற்றம், செல்வ வசதி ஏற்படும். சமயோசிதமாக பேச வல்லவர். சகோதர வழியில் பணம் விரயம் இருக்கும். மகர லக்னம் 3 குரு நின்றால் ஆட்சி தன்மை பெறுகிறார். சகோதரின் கடமைகளை நல்ல விதமாக நிறைவேற்றுவார். நினைத்ததை எளிதில் முடிப்பவர். தீர்த்த யாத்திரை, கோவில்களுக்கு பிரயாணம் செய்வதில் விருப்பம் உள்ளவர். படிப்புக்காக பயணம் போவார்கள். தந்தைக்கு உடல்நலக்குறைவு இருக்கும். சகோதர சகோதரி உடன்பிறப்புகளுக்கு பண விரயம் இருக்கும். பூர்வீக சொத்து சேதம் இருக்கும். புதிய முயற்சிகளால் வேறு வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்வார். மகர லக்னம் 4 குரு நின்றால் நட்புத்தன்மை பெறுகிறார். வசதியான இடத்தில் வாழ்வார். கால்நடை சிறப்பு ஏற்படும். சுகபோக வாழ்க்கை உடையவர். வாகன யோகம் உள்ளவர். தாயாருக்கு நீண்ட ஆயுள் உண்டு. கல்வி அறிவு உடையவர். பணம் அதிகமாக புரளும் இடத்தில் வேலை அமையும், அதாவது பேங்க். தந்திரம் மிக்கவர். தந்தைக்கு கண்டம் உண்டு. சகோதரருக்கு தொழிலில் லாபம் இருக்கும். ஜாதகர் சாமர்த்தியமான நடவடிக்கை உள்ளவர். மகர லக்னம் 5 குரு நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். துணிச்சல் மிகுந்தவர். நல்ல ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்தி செல்லுவதில் வல்லவர். பரந்த மனப்பான்மையும் தாராள குணமும் இருக்கும். புத்திரர்களால் நல்ல முறையில் கவனிக்கப்பட்டு வாழ்வார். சந்ததி வளம் சிறப்பாக அமையும். தாயார்
குணவதியாக இருப்பார். பூர்வீக சொத்துக்களை விருத்தி செய்யும் யோகம் உண்டு. இவர் 3-12 கூடியவர். 5 குரு காரகோ பாவக நாஸ்தி என்ற அமைப்பில் குழந்தை செல்வம் தாமதம் உண்டு. மகர லக்னம் 6 குரு நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். நகைச்சுவை உணர்வு மிகுந்தவர். செல்வாக்கு, மதிப்பு, பெரிய மனிதரின் ஆதரவு உண்டு. வழக்கு விவகாரங்களில் வெற்றி உள்ளவர். எதிரிகள் நேருக்கு நேர் வர அஞ்சுவார்கள். ஜாதகர் எதிரியை வெற்றி கொள்ளும் ஆற்றல் உள்ளவர். தாய்வழி உறவினர்களுக்கு பின்னடைவு உண்டு. தாயாதிகள் செல்வ வலிமை பெறுவார். நோய் என்று பார்த்தால் புண்கள், கட்டிகள் ஏற்பட தொல்லை கொடுக்கும். வயிறு சம்பந்தமான வியாதிகள் இருக்கும். உதவி செய்யும் மனப்பாங்கு உடைய வேலையாட்கள் அமைவார்கள். மகர லக்னம் 7 குரு நின்றால் உச்சம் தன்மை பெறுகிறார். உயர்ந்த நோக்கங்கள், லட்சியங்கள் உடையவராக இருப்பார். மனைவி வழி லாபங்கள் உள்ளவர். மனைவி சொல் கேட்பவர். தன் மீது அதிக பற்றுடைய மனைவியை அடைவார். குடும்ப வாழ்க்கை மிகுந்த வளமுள்ளதாக இருக்கும். காதல் திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. குலப்பெருமை, கல்வி, ஆச்சாரம், ஞானம், கடமை, உணர்வு மிக்க மனைவி அமையும். கூட்டுத் தொழில் லாபம் இருக்கும். நண்பர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். மகர லக்னம் 8 குரு நின்றால் நட்பு தன்மை பெறுகிறார். தீர்க்கமான ஆயுள் உண்டு. சகலவிதமான திறமைகளும் உண்டு. இடமாற்றங்கள் ஏற்படும். உறவினரின் உயில் மூலம் திடீர் தனயோகம் உண்டு. கெட்ட செயல்களில் எண்ணம் இருக்கும். சகலவிதமான சாஸ்திரங்களிலும் அறிமுகம் இருக்கும். பெரிய குடும்பத்தை நிர்வகிப்பவராக விளங்குவார். தந்தைக்கு பூர்வீக இடத்தில் பண விரயம் இருக்கும். மகர லக்னம் 9 குரு நின்றால் நட்பு பெறுகிறார். இசை ஞானம் மிக்கவர். செல்வேந்தர். தாய் அன்பு நீடித்து இருக்கும். சகோதர உறவு பலப்படும். தந்தைக்கு தீர்க்கமான ஆயுள் உண்டு. தந்தைக்கு பிரபலமாகும் யோகம் உண்டு. ஜாதகர் பெரும் சாதனைகளை செய்யும் அமைப்பு ஏற்படும். பக்தி மிக்கவர். வாரிசு யோகம் உண்டு. பெரியோரிடத்தில் மரியாதை உள்ளவர். வாக்கு வன்மை உடையவர். குல பெருமைகளை காப்பவர். அனைவருக்கும் உதவும் மனப்பான்மை உடையவர். மகர லக்னம் 10 குரு நின்றால் பகை பெறுகிறார். தன்மை. பண வசதி, ஆயுள் பலம் உள்ளவர். கண்ணியம் மிகுந்த பெரிய மனிதர். சாஸ்திர அறிவு, பெரும் புகழ் உடையவர். அரசு வெகுமதி உண்டு. இரத்தின கற்கள் மூலம் லாபம் பெறுவார். பூர்வீக சொத்து இருக்கும். புத்திர பாக்கியம், வம்ச விருத்தியும் உண்டு. நிறைந்த குணவதியான அழகிய மனைவி அமைவார். மனைவி வழி செல்வம் சேரும். தெய்வ வழிபாடு தொடர்பான பொறுப்புகள் இருக்கும். அரச பதவி இருக்கும். நீதிபதி அல்லது வக்கீல் தொழில் இவரை நாடி வரும். இனிப்பு, பல வகைகள் தொடர்பான தொழில் லாபம் தரும். மகர லக்னம் 11 குரு நின்றால் நட்பு பெறுகிறார். ஆற்றல் மிக்கவர்.
செல்வமும் சேமிப்பும் உண்டு. பிறரின் செல்வங்கள் இவரிடம் சேரும் யோகம் உண்டு. திடீர் தன யோகம் உண்டு. வாகன யோகம் உண்டு. தந்தைக்கு வீடு, வண்டி, வாகனம் அமையும் யோகம் இருக்கும். ஜாதகருக்கு தங்கம், வெள்ளி, நகைகள், எழுத்து தொழில் மூலம் ஏராளமான லாபம் இருக்கும். மூத்த சகோதரன் நிலை நன்கு இருக்கும். தெய்வ அருள் நிறைந்து காணப்படும். மகர லக்னம் 12 குரு நின்றால் ஆட்சித்தன்மை பெறுகிறார். கணித சாஸ்திர ஞானம் உண்டு. நற்பெயர் கிடைப்பது சிரமம். சுப காரியங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். புத்திர பாகியம் குறைவு. தாமத திருமணம் இருக்கும். புத்திர பாகியம் தாமதமாகவே இருக்கும். தொல்லைகள் அடிக்கடி ஏற்படும். விரோதிகள் தாமாகவே அழிந்து போவார்கள். அதிகமான கற்பனை உள்ளவர்கள். தூரதேச பயணங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் உண்டு. அடுத்ததாக மகர லக்னத்தில் சுக்கிரன் நின்றால் நட்பு தன்மை பெறுகிறார். அழகிய தோற்றம் உண்டு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பிறருக்கு உதவும் குணம் இருக்கும். பகட்டான இனிய தோற்றம் உள்ளவர். வாகன வசதி ஏற்படும். சிற்றின்ப பிரியர். இல்லற சுகம் ஜாதகருக்கு நன்கு அமையும். மனைவியுடன் இணக்கம் உண்டு. உறவினருடனும் அனுகூலமான போக்கு ஏற்படும். நீண்ட ஆயுள் பலம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கும். மகர லக்னம் 2 சுக்கிரன் என்றால் நட்பு பெறுகிறார். ஜாதகர் இனிமையாக பேசக்கூடியவர். நல்ல கவர்ச்சிகரமான தோற்றம் உடையவர். கூர்மையான கவனம் உள்ளவராக. வாகன வசதி உண்டு. குடும்பத்தில் பெண்கள் மூலம் ராஜயோக பலன்கள் கிடைக்கும். உணவு சுகம் உண்டு. கவி பாடும் திறன், கலை ஆர்வம் உடையவர்கள். கல்வி உண்டு. உயர்ந்த தொழில் அமையும். தனம் பெருகும். குடும்பத்தில் பெண்கள் அதிகாரம் ஓங்குதல் ஏற்படும். இல்லற சுகம் நன்கு அமையும். சேமிப்பு கூடும். மகர லக்னம் 3 சுக்கிரன் என்றால் உச்சம் தன்மை பெறுகிறார். சுயநலம் மிக்கவர். இசையில் ஆர்வம் உண்டு. கெட்ட செயல்களும் நிலையற்ற மனம் உள்ளவர். சகோதர விருத்தி உண்டு. மனைவியின் குணம் மாறுபட்டதாக அமையும். அதனால் மனைவிக்கு அடங்கி நடக்கும் நிலை வரும். பெண்களிடம் பிரியமாக நடந்து கொள்வார். அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்வார். தாய்க்கு தனம் விரயம் உண்டு. தந்தைக்கு தொழிலில் லாபம் இருக்கும். மகர லக்னம் 4 சுக்கிரன் என்றால் திக்பலம் பெறுகிறார். உறவினர்களால் நன்மை உண்டு. அன்பு, புகழ், பாசம் உடையவர். தாயின் அன்பு சிறப்பாக நீடித்து இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் ஈடுபாடு உள்ளவர். மிக அழகான வீடு, நிலம் முதலிய சொத்துக்கள் சேரும். பால் பாக்கியம் உள்ளவர். பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். தாய் குணம் அறிந்தவராக இருப்பார். இளைய சகோதரனுக்கு தயாள குணம் உண்டு. மகர லக்னம் 5 சுக்கிரன் என்றால் ஆட்சி பலம் பெறுகிறார்.
உலக விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். கலை, கல்வியில் தேர்ச்சி உண்டு. ஆயுள் தீர்க்கம் உண்டு. உல்லாசமாக வாழ்வதில் பிரியம் உள்ளவர். நல்ல தோற்றம் உண்டு. மந்திர தந்திர பழக்கங்களும் உண்டு. தாய்வழி லாபங்கள், உதவிகள் இருக்கும். திருமணம் விரைவில் நடைபெறும் அமைப்புகள் உண்டு. சந்தான பாக்கியம். பெண்களுக்கு பிரியமானவராக இருப்பார். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும். நல்ல நண்பர்கள் அதிகம் உள்ளவர். மகர லக்னம். 6ல் சுக்கிரன் நின்றார். நட்பு தன்மை பெறுகிறார். கலை ஆர்வம் மிகுந்தவர். வழக்கு விவகாரங்களில் வெற்றி உண்டு. வாகனங்களில் அடிக்கடி மாற்றங்கள், பழுதுபார்க்கும் செலவுகள் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ராசியான அமைப்பு உண்டு. ஆயுதங்களால் காயம் அல்லது சிகிச்சை ஏற்படும். மறைமுக நோய்கள் அல்லது சர்க்கரை நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழில் முறையில் எதிரிகளின் தொல்லை உண்டு. புத்திர அபிவிருத்தி உண்டு. தாய்மாமனுக்கு செல்வ நிலை நல்ல நிலையில் அமையும். 7ல் சுக்கிரன் என்றார். பகைத்தன்மை பெறுகிறார். உறவினர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அழகிய தோற்றமுள்ள களத்திரம் அமையும். பெண்கள் பகையை ஏற்படுத்திக் கொள்வார். பணவசதி நன்கு இருக்கும். நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவர். திருமணத்திற்கு பிறகு ஜாதகரின் செல்வ நிலை உயரும். இல்லற சுகம் இனிமையாக அமையும். ஜாதகர் விரும்பிய பெண்ணையே மனைவியாக வைப்பார். மகர லக்னம். 8ல் சுக்கிரன் நின்றார். பகைத்தன்மை பெறுகிறார். ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு. கணவன் மனைவி கருத்து வேற்றுமை ஏற்படும். ஆனாலும் பாதிப்பு இருக்காது. மனைவி அல்லது உறவினர்கள் மூலம் ஏகப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கப் பெறுவார். செல்வம் கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கும். வேடிக்கை விளையாட்டுகளில் விருப்பம் உள்ளவர். நடத்தை சந்தேகப்படக்கூடியதாக அமையும். இரட்டிப்பு வருமானம் இருக்கும். உயர்தர உணவு வகைகளை உண்ணக்கூடியவராக இருப்பார். ஜாதகருக்கு உஷ்ணம் சார்ந்த வியாதி இருக்கும். மகர லக்னம். 9ல் சுக்கிரன் நின்றால் நீசத்தன்மை பெறுகிறார். சகோதர விருத்தி உண்டு. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நவீனமான மனை வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். வித்தைகளில் தேர்ச்சி உடையவர். சமூக சேவையில் விருப்பம் உள்ளவர். உல்லாச பயணம், பக்தி, தவம், பிறருக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவர். அரசாங்க ஆதரவு உண்டு. தொழிலில் திறமை இருக்கும். தந்தைக்கு செல்வ நிலை அதிகமாக இருக்கும். தொழில் அபிவிருத்தி உண்டு. மகர லக்னம். 10ல் சுக்கிரன் நின்றார். ஆட்சி தன்மை பெறுகிறார். மனைவியின் மூலம் செல்வ வளம் ஏற்படும். திட்டங்களும் மகத்தான சாதனைகளும் செய்ய வல்லவர். ஜாதகர் இயல், இசை, நாடகத்துறையில் ஈடுபாடு உண்டு.
புகைப்படம் உள்ளிட்ட அனைத்து கலைகளிலும் ஆர்வம் உண்டு. பெண்களால் லாபம் அடைவார். பணம், சொத்து சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும். நல்ல நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் நல்ல லாபம் தரும். இசைக்கருவிகள், பால் பொருட்கள், பாத்திரங்கள் போன்றவற்றாலும் கூட்டுத் தொழிலாலும் லாபத்தை ஈட்டுவார். மகர லக்னம் 11 சுக்கிரன் என்றால் சமம் தன்மை பெறுகிறார். உயர்தரமான பூமி, வாகன வசதிகள் ஏற்படும். திறமையும் கவர்ச்சியும் உள்ளவர். தேவைக்கு மேல் பொருள் வசதி ஏற்படும். விவசாயத்துறை ஆடம்ப பொருள் சிறப்பாக இருக்கும். பெண்கள் மூலம் ஆதாயம் அடைவார். நல்ல நண்பர்களை நிறைய உண்டு. ரியல் எஸ்டேட், வாகனம், ஜவுளி வியாபாரம், அலங்கார பொருட்கள் தொடர்புள்ள தொழில்கள் லாபம் ஏற்படும். முகராசி உள்ளவர் ஜாதகர் குறைந்த உழைப்பில் அதிக லாபம் பெறுவார். மூத்த சகோதர உறவு முறை நல்ல நிலையில் அமையும். மகர லக்னம் 12 சுக்கிரன் என்றால் நட்பு தன்மை பெறுகிறார். கற்ற கல்விக்கு தொடர்பு இல்லாத தொழில் இருக்கும். தனது நற்பெயருக்கு கேடு தரக்கூடிய கெட்ட செயல்களில் ஈடுபடுவார். இனிமையாக பேசி தனது காரியத்தை முடிக்கக்கூடியவர். வாக்கு தவறுபவர். நீசர்களின் நட்பு கொண்டவர்கள். சிறிதும் கூச்சம் சிறிதும் இல்லாதவர். திருமணம் காலதாமதம் ஏற்படும். நண்பர்களுக்குள் பகை ஏற்படும். பெண்களுக்கு செலவு செய்வார். சிக்கனம் மிகுந்தவர். படுக்கை சுகம், தூக்கம் மிகுந்தவர். குழந்தைகள் களத்திரத்தால் சுபகிரயங்கள். மகர லக்னம் லக்னத்தில் சனி என்றால் அதிக உழைப்பாளி. உடல் நலத்தில் குறைபாடுகள் அவ்வப்போது இருக்கும். நிர்வாக பொறுப்புகள் வகிப்பவர். அதில் ஆற்றலும் மிக்கவர். உடல்நல பாதிப்பு ஏற்படும். எதிரிகளை பயம் கொள்ளச் செய்யும் ஆற்றல் உள்ளவர் ஜாதகர். மௌனமாக காரியமாற்றும் திறனும் கொண்டவர். எடுத்த காரியத்தை வைராக்கியத்துடன் முடிப்பவர். பிறர் உதவி உற்சாகத்தை எதிர்பார்ப்பவர். சமூக சேவை ஆர்வலர் ஜாதகர். ரகசியத்தை காப்பாற்றுவார். ஞாபக மறதி உள்ளவர். மகர லக்னம் 2 சனி நின்றால் வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் ஆர்வம் இருக்கும். வயதான தோற்றம் உடையவராக தெரியவார். கல்வியில் தடை இருக்கும். கடினமான வார்த்தையை பேசக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். பொய்களை கூசாமல் மெய்போல் பேசுவார். வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தேடிக்கொள்ளும் போது வாழ்க்கையில் கெட்ட பெயர்கள் ஏற்படும். குடும்பத்துக்காக உழைப்பவர். உண்மை அதிகம் பேச விரும்ப மாட்டார். மகர லக்னம் 3 சனி நின்றார் சமம் தன்மை பெறுகிறார். ஆணவம் மிகுந்தவர். அவசர போக்கினால் எதிலும் கூசாமல் ஈடுபடுவார். செல்வம் தைரியம் மிகுந்தவர். மன உறுதியுடன் செயலாற்றுபவர். சகோதரர் மற்றும் உறவினருக்கு உயர
உதவும் ஏற்பாடும் எண்ணமும் கொண்டவர்கள். குலப்பெருமை உண்டு. நல்ல குணவதியான மனைவி அமைவார். ஆயுள் பலம் உண்டு. தந்தைக்கு யோகம் குறைவு. மகர லக்னம் நாளில் சனி என்றார் நீசம் தன்மை பெறுகிறார். ஜாதகருக்கு யோகம் குறைவு. மாற்றாந்தாயிடம் வளரும் வாய்ப்பு இருக்கும். பெருத்த உடல்வாகு அமையும் யோகம் உண்டு. வீடு, பூமி முதலிய சொத்துக்களில் விவகாரம் ஏற்படும். உறவினர்கள் ஒத்துழைப்பு சரிவர இருக்காது. ஜாதகர் பழைய வீட்டில் குடியிருப்பு அமையும். பழைய வண்டி இவர்களுக்கு அமையும். தீயவர்களின் நட்பால் கெட்ட செயல்களில் ஈடுபடுவார். செயல்பாடுகள் முறையின்றி இருக்கும். கல்வி, எழுதுபொருள் துறை மூலமாக லாபம் தரும். மகர லக்னம் 5ல் சனி நின்றால் நட்பு பெறுகிறார். ஆயுள் பலம் உண்டு. மற்றவர்களின் விவகாரங்களில் தேவையற்று தலையிடுவார். மனிதர்களின் தரம் அறியாமல் நடந்து கொள்ளும் குணம் உடையவர். போட்டி, பந்தயம், பல முயற்சிக்கு பின் ஜாதகருக்கு வெற்றி இருக்கும். குடும்ப சொத்துக்களில் பூர்வீகத்தில் தீராத பிரச்சனைகள் இருக்கும். தாய்வழி உறவுகள் சிறப்பு இல்லை. வாரிசு குறைபாடு உண்டு. புத்திர பாக்கியம் தாமதமாக இருக்கும். சேமிப்பு குறைவு, செலவு அதிகம். சனி லக்னாதிபதியில் 5ல் பல யோகங்கள் இருக்கும். ஆனால் பூர்வீகத்தில் வளர்ச்சி இல்லை. மகர லக்னம் 6ல் சனி நின்றால் நட்பு பெறுகிறார். அதிக செலவு, இரக்க குணம் உடையவர் ஜாதகர். பங்காளிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படும். அதிக பசி உள்ளவர். அதிகமாக சாப்பிடும் பழக்கம் உள்ளவர் ஜாதகர். வாய்வு தொல்லை, வாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அடிக்கடி தொல்லை தரும். சந்ததிகளால் வளர்ச்சி இல்லை. தாய் மாமனுக்கு யோகம் குறைவாக இருக்கும். சுலபமாக எதிரிகள் உருவாகி விடுவார்கள். ஆனால் இவரை எதிர்ப்பவர்கள் துன்பப்பட நேரிடும். வழக்கு, சிக்கல், சண்டை, சச்சரவுகள் இருக்கும். ஜாதகர் கடின உழைப்பாளி. மகர லக்னம் 7ல் சனி நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். கடமை தவறாதவர்கள். கடினமாக உழைப்பவர். ஆனால் உழைப்புக்கு ஏற்ற வருவாய் இல்லை. நிதானம், மந்தமான போக்கு உடையவர். குடும்ப வாழ்வில் எவருடனும் அனுசரித்து போகாமல் தனியே இருப்பதில் விருப்பம் உள்ளவர் ஜாதகர். திருமணம் தாமதமாக நடக்கும். தனது குலத்துக்கு விரோதமான திருமண பந்தம் ஏற்படும். திருமணம் விருப்பமில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மனைவியின் வயது, கல்வி அல்லது செல்வ வளம் ஜாதகரை விட அதிகமாக இருக்கும். நண்பர்களை தாமதமாகவே அடைவார். கூட்டு தொழில் ஜாதகருக்கு சிறப்பாக அமையாது. மகர லக்னம் 8ல் சனி நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். தீர்காயுள் பலம் உண்டு. உறவினர்களிடமிருந்து விலகியே இருப்பார். சகோதர வகையில் இணக்கம் இல்லை.
பார்வைக்கு குறைபாடுகள் ஏற்படும். வாக்கு பலிதம் நிறைந்தவர் ஜாதகர். பொறுமை, நிதானம், மெதுவான போக்கு உள்ளவர். கெட்ட சவகாசம் நிறைந்து இருக்கும். தனது பேச்சில் பல பிரச்சனைகள் இருக்கும். வாதாடுவதிலேயே வல்லவராய் இருப்பார். பிறர் கருத்துக்களை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கெட்ட வழிகளில் பொருள் விரயம் ஆகும். கண்டங்கள், வழக்குகள் வந்து விலகும். நோய் ஏற்படும், செலவு அதிகம் செய்வார். மகர லக்னம் 9ல் சனி என்றால் நட்பு தன்மை பெறுகிறார். தெய்வ பக்தி மிக்கவர். ஆசை, பாசம் போன்ற குணங்கள் குறைவு. இனத்தாரை வெறுத்து ஒதுக்குபவர். சகோதரனுடனும் இணக்கம் இல்லை. கலைகளை விரும்பி கற்பவர். பொன் பொருட்களை ஏமாந்து பிறருக்கு கொடுத்து இழந்து நிற்பவர் ஜாதகர். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். கடினமான பயிற்சிகளை விருப்பம் செய்வார். இயல், இசை, நாடகம் மூன்றிலும் ஆர்வம் உடையவர். தர்ம ஸ்தாபனங்கள் நிர்ணயம் செய்வதில் ஆர்வம் உண்டு. தந்தைக்கு ஆயுள் பலம், தீர்க்கம் உண்டு. மகர லக்னம் 10ல் சனி என்றால் உச்சம் தன்மை பெறுகிறார். ஜாதகர் கடின உழைப்பும் சிக்கனம் உடையவர். நீதி நெறி தவறாதவராக இருப்பார். தன் மனமும் தானமும் மிக்கவர். முயற்சி வெற்றி உடையவர். தாயின் நலம் சரிவர இருக்காது. தந்தையின் யோகம் குறைவுபடும். தோல் பொருட்கள், எண்ணெய், வித்துக்கள், பூமிக்கு அடியில் உள்ள கனிமங்கள் போன்ற தொழில்கள் யோகமாக அமையும். விவசாயம், குத்தகை போன்றவையும் லாபம் தரும். பழைய பொருட்கள் விற்பனை, அன்றாடும் வருவாய் கிடைக்கக்கூடிய தொழில் ஜாதகருக்கு அமையும். மகர லக்னம் 11ல் சனி நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். செல்வ வசதி மிகுந்து காணப்படும். பூமி, வாகன யோகம் உண்டு. உயர்ந்த அந்தஸ்து, செல்வாக்கு, தீர்க்க ஆயுள் உண்டு. தனலாபம், சுகங்கள் ஜாதகருக்கு கைகூடும். மூத்த சகோதர யோகம் குறைவு. வயதான காலத்தில் வாரிசுகள் ஏற்படும். நட்பு நிலை சரிவர இருக்காது. நண்பர்கள் விரோதம் ஏற்படும். ஜாதகர் சலிக்காத உழைப்பும் தைரியமும் மிக்கவர். அரசு பதவிகள், அரசு வெகுமதிகள் கிடைக்கும். விவசாயம், எந்திரங்கள், வாகனங்கள், குத்தகை தொழில்கள் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு. மகர லக்னம் 12ல் சனி நின்றால் சமம் தன்மை பெறுகிறார். செயல்திறன் குறைந்தவர். தயக்கம் உள்ளவர். தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். முன்னேற்றத்துக்கு பணம் ஒரு தடையாக அமையும். ஜாதகருக்கு மறதி அதிகம். கோபங்களால் அதிக நட்டங்களையும் இழப்புகளையும் சந்திப்பவராக இருப்பார். மற்றவர்களால் இவருக்கு அடிக்கடி இடைஞ்சல்கள் ஏற்படும். சோம்பல் குணம், மெதுவான நடை இருக்கும். எதிரிகள் தொல்லை இருந்தாலும் நட்டம் எதிரிகளுக்குத்தான்.
வெளிநாட்டு அலைச்சல் மிக்கவர். அரசின் பகையும் அதனால் பயமும் உண்டு. மகர லக்னம். லக்னத்தில் ராகு நின்றால் நட்பு தன்மை பெறுகிறார். ஜாதகர் செல்வ வளம் மிகுந்தவர், கடினமான உள்ளம் கொண்டவர், அவசர குணமும் முன்கோபமும் உண்டு. என்றும் இளமையுடன் தோற்றமளிப்பார். தாராளமாக செலவு செய்பவர் ஜாதகர். பிறர் யோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி ஜாதகருக்கு இருக்கும். முரட்டு குணம் கொண்டவராக இருப்பார். பிறரை அடக்கி ஆளும் வலிமை உள்ளவர். உண்மைகளை மறைப்பவர். ஜாதகர் சிற்றின்ப பிரியர். முகத்தில் ஏதேனும் நோய்கள் இருக்கும். மகர லக்னம். இரண்டில் ராகு நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். அந்நியர்களால் ஜாதகருக்கு உதவி உண்டு. கோபமான பேச்சு அமையும். சொன்ன சொல் பலிதமாகும் அமைப்பு உள்ளவர். பணவசதி, ரகசிய சேமிப்பு இருக்கும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். வெளி நபர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு. புத்திரர்களை பற்றி கவலை இருக்கும். அடுத்தவரின் பொருள் தன்னிடம் வந்து சேரும் வகையில் இருக்கும். கல்வியில் தடை இருக்கும். சண்டைகளில் ஈடுபடுவார். முன் யோசனை இருக்காது. ஞாபக மறதி உள்ளவர் ஜாதகர். மகர லக்னம். மூணில் ராகு நின்றால் நட்பு பெறுகிறார். ஜாதகர் தைரியம் மிக்கவர். பண லாபம் அதிகம் உண்டு. சிறப்பான செல்வம் இருக்கும். நிதான நிலை உடையவர் ஜாதகர். சகோதரர் உண்டு, ஆனால் அவருடன் இணக்கம் இல்லை. எப்போதும் சண்டை சச்சரவு ஏற்படும். உறவினர்கள் ஆதரவு, நன்மை உண்டு. காதுகளில் நோய் ஏற்படும். தீர்க்கமான ஆயுள் இருக்கும். மகர லக்னம். நாளில் ராகு நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். அமைதியான தோற்றமும் சகல விதமான திறமைகளும் உடையவர் ஜாதகர். கவலை, மறதி இவற்றால் பல தொல்லைகள் ஏற்படும். அவமரியாதை, வீண் பழிகளுக்கு ஆளாவார்கள். கல்வி தடைபடும். உறவினர்களை வெறுப்பவராக இருப்பார். தாயாருக்கு உடல் நலம் சிறப்பில்லை. இருதார யோகம், மாற்றாந்தாய் வளர்ப்பு ஏற்படும். துக்கம் அதிகம் இருக்கும். சிறந்த வேளையில் பாராட்டு பரிசுகள் பெறுவார். கமிஷன், வெளிநாட்டு பொருள், பழைய பொருள் விற்பனை வகைகள் லாபம் உண்டு. வாகன வசதிகள் மூலம் லாபம் பெறும். மகர லக்னம். ஐந்தில் ராகு என்றார் நீசம் தன்மை பெறுகிறார். ஜாதகர் வாக்கு வன்மையால் பல சாதனைகளை செய்ய வல்லவராக இருப்பார். மனோபலம் மிக்கவர். பணப்பற்றாக்குறை இருக்கும். சகோதர வழி ஆதரவு நன்கு அமையும். ஜாதகருக்கு பூர்வீக சொத்து பாதிக்கப்படும். புத்திரர் கவலையும் அவர்களால் விரயங்களும் இருக்கும். போட்டி பந்தயங்களில் தோல்வி உண்டு.
ஜாதகருக்கு பெண் குழந்தைகள் விருத்தி உண்டு. வயிற்று உபாதைக்கு சிகிச்சை செய்ய நேரிடும். பாட்டனார் கண்டம் உண்டு. தந்தையின் தந்தைக்கு கண்டம் உண்டு. மகர லக்னம். 6ல் ராகு நின்றால் நட்பு தன்மை பெறுகிறார். ஜாதகர் எதிரிகளை வெற்றி கொள்ளும் வலிமை ஏற்படும். குலப்பெருமை புகழ் உண்டு. தாய்மாமன் வகை மேன்மை உண்டு. இவரை யாரும் எதிர்க்க முடியாது. எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உள்ளவர் ஜாதகர். யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். முரட்டுத்தனமாக சாதனைகளை செய்யக்கூடியவர். வரவு செலவு சிக்கல் ஏற்படும். கொடுத்த கடன்கள் வசூல் ஆகாமல் இழுபறி ஆகும். அம்மை, விஷக்காய்ச்சல் போன்றவற்றால் பாதிப்பு ஏற்படும். உயர்குல பெண்களால் விரும்பப்படுவார் ஜாதகர். பிறரை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரராக இருப்பார். மகர லக்னம். 7ல் ராகு நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். மகர லக்னம் 7ல் ராகு நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். அனைத்து வழிகளிலும் சாமர்த்தியம் மிக்கவர். தற்பெருமை உண்டு. கோபம், பொறாமை குணம் உள்ளவர். உறவினர்களுடன் வீண் பகை ஏற்படும். பிறரால் பழி வழங்கப்பட்டு அவதிப்படுவார். வயிறு பாதிப்பு உண்டு. மனைவிக்கு பாதிப்பு உண்டு. மனைவி நோயாளியாக அமைவார். மனைவியின் உடல் நலம் மற்றும் சந்தோஷம் கருதி செலவு அதிகம் ஏற்படும். கருத்து வேறுபாடு இருக்கும். இருதார அமைப்பும் உண்டு. மகர லக்னம். 8ல் ராகு பகைத்தன்மை பெறுகிறார். எப்போதும் சஞ்சலம் உண்டு. சாஸ்திரங்களில் ஞானம் ஏற்படும். முயற்சிகளில் தாமதமான நன்மை ஏற்படும். வீண் வாக்குவாதம் செய்வதில் ஜாதகர் வல்லவர். சொன்ன வாக்கு அப்படியே பலிதம் ஆகும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டு. வியாதிகளும் கடுமையான கண்டங்களும் ஏற்படும். விஷகண்டம் உண்டு. இல்லற சுகம் நிலைக்காது அல்லது சரிவர இருக்காது. அலைச்சல் பிரயாணங்கள் ஜாதகருக்கு இருக்கும். மகர லக்னம். 9ல் ராகு நின்றால் நட்பு தன்மை பெறுகிறார். தர்மத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவார். எதிர்காலம் பற்றிய கவலை இல்லாதவர். வீண் பழிச்சொற்களுக்கு ஆளாவார் ஜாதகர். வேடிக்கை வினோதமாக பேசுவார். செல்வ நிலை நன்கு அமையும். பூர்வீக சொத்துக்கள் இவர் தந்தையால் விரயம் செய்யப்பட்டிருக்கும். கெட்ட செயல்களில் ஈடுபடுவார். தொழிலில் திறமை உள்ளவர். ஜாதகர் பலரையும் வைத்து வேலை வாங்கும் திறமை உண்டு. பிரயாணங்கள் விருப்பம் உண்டு. சந்ததி யோகம் குறைவுபடும். ஜாதகரின் தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். பெண்களால் தொடர்பும் அவர்களது நட்பும் ஜாதகருக்கு உண்டு. மகர லக்னம். 10ல் ராகு நின்றால் நட்புத்தன்மை பெறுகிறார். குறுக்கு வழிகளில் ஈடுபடுவார். நல்ல பெயர் கிடைப்பது அரிது. சகலவிதமான சுகங்களும் உண்டு.
தவறுகள் நிறைய செய்யக்கூடியவர். கதை, கவிதை, கட்டுரைகள் எழுத வல்லவர். இதில் வருமானமும் உண்டு. பெண்களால் தொல்லை உண்டு. கெட்டவர்கள் மத்தியில் வாழும் சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படும். சமுதாய பொறுப்பு உண்டு. தீயவர்களின் நட்பு உண்டு. உடல் நல பாதிப்பு ஏற்படும். பெண்களில் நட்பும் பகையும் ஏற்படும். மறைமுகமான எதிரிகளால் தொழில் முடக்கம் உண்டு. பிரயாண அலைச்சல் இருக்கும். மருத்துவம், காவல்துறை, விடுதி போன்றவற்றில் வேலைவாய்ப்பு அமையும். விஷ மருந்துகள், கமிஷன் தொழில்கள் ஜாதகருக்கு சிறப்பை தரும். மகர லக்னம் 11 ராகு நின்றால் உச்சம் தன்மை பெறுகிறார். வழக்குகளில் வெற்றி உடையவர். சிறப்பான வாழ்வு அமையும். வாகன யோகம் உண்டு. கல்வி சிறப்பு உண்டு. உடன்பிறப்புகள் அதிகம் உண்டு. ஜாதகருக்கு நண்பர்களாலும் அதிகம் உண்டு. பண வசதி ஏற்படும். தீயவர்களின் நட்பு உண்டு. குலப்பெருமைக்கு கேடு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுவார். நீசர்களின் பொருளும் பிறரின் சொத்துக்களுக்கும் தன்வசம் ஆகும். பெண் வாரிசுகளுக்கு நலம் உண்டு. ஆண் சந்ததிகளுக்கு சிறப்பு இல்லை. தந்தைக்கு முன்னேற்ற குறைவு ஏற்படும். மகர லக்னம் 12 ராகு நின்றால் நட்பு தன்மை பெறுகிறார். அனைவரையும் பகைத்துக் கொள்ளும் தன்மை உள்ளவர் ஜாதகர். குறுக்கு வழி, கெட்ட செயல்களில் ஈடுபாடு உடையவர். பயம், கவலை உண்டு. விரைவிலேயே கெட்ட பெயர் எடுப்பவர். உடல் அங்கங்களில் வியாதி உண்டு. உடல் பலகீனம் உண்டு. பாதங்களில் வியாதிகள் இருக்கும். நேர்மை குணம் இருக்காது. ஆனால் ஒழுக்கம் நல்ல நிலையில் இருப்பார். தூக்கம் சரிவர இருக்காது. படுக்கை சுகம் இல்லை. செலவு அதிகம். சேமிப்பு கரையும். மகர லக்னம் லக்னத்தில் கேது நின்றால் நட்பு தன்மை பெறுகிறார். முரட்டுத்தனமான தோற்றம் உள்ளவர். நல்ல நடத்தை உள்ளவர். அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர். பார்வைக்கு கிறுக்குத்தனம் போல் உள்ளவர் ஜாதகர். தோற்றமளிப்பார். காரிய சாதனை வெற்றி உடையவர். பொருளாதார வசதி நிலையானதாக இருக்கும். உறவினருக்கு துன்பம் நேரும். வாத சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். மனைவி, மக்கள் பற்றிய கவலை அதிகம் இருக்கும். ஜாதகர் சிக்கனமானவர். மகர லக்னம் 2 கேது நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். ஜாதகர் பேசும்போதே வஞ்சனை கலந்து பேசுவார். முன்கோபம் உண்டு. வாக்குப்பளிதம் உண்டு. குடும்பம் சீர்கெட்டு இருக்கும். பண கஷ்டம், பொருளாதார பாதிப்பு உண்டு. கல்வி தடைபட்டு முழுமை பெறாமல் இருக்கும். ஜாதகர் சூடான உணவையே விரும்பி உண்பார். சுகம் இருக்காது. வாரிசுகளை பற்றிய கவலை வாட்டும். ஜாதகருக்கு நோய் தொல்லை கொடுக்கும். திருமணம் தடைபடும். பொருள் நட்டம் உண்டு. மனைவிக்கு குறைவான சுகமே கிடைக்கும்.
மகர லக்னம் 3ல் கேது நின்றால் நட்புத்தன்மை பெறுகிறார். செய் நன்றி மறப்பவர், பணவசதி மிக்கவர், சாஸ்திர ஞானம் அதிகம் உண்டு, கவலை முகந்தவர், கோபகுணம் உண்டு, குடும்ப தன்னெறிவு உண்டு, காது நோய் இருக்கும், கழுத்தில் மறு அல்லது மச்சம் இருக்கும், இளைய சகோதரம் இல்லை, சகோதர தோஷம் உண்டு, உறவினரின் பகையும் உண்டு, எதிரிகள் பலவித கஷ்டங்கள் பட்டு தானே விலகுவார்கள். மகர லக்னம் 4ல் கேது நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். கல்விக்கு மீறிய அனுபவமும் திறமையும் உள்ளவர் ஜாதகர். வசதிகள் சிறப்பாக இருக்கும். பெற்றோர் சுகம் கெடுவதுடன் கடுமையான கண்டம் ஏற்படும். தாயாருக்கு எவ்வித சுகமும் இல்லை. வாழ்வில் சலிப்புகள் மிஞ்சும். எவ்வித சுகத்தையும் வெறுத்து ஒதுக்குவார் ஜாதகர். விஷ சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோன்றும். உடல் பலம் குறைவு உண்டு. மனைவியின் சுகம் சரிவர அமையாது. வீண் சண்டையில் ஜாதகர் ஈடுபடுவார். ஜாதகருக்கு சிற்ப வேலை, கல்வேலை, மரவேலைகள், சணல், மூங்கில், மருந்துக்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அமைய வாய்ப்புள்ளது. மகர லக்னம் 5ல் கேது நின்றால் நீசம் தன்மை பெறுகிறார். பலவிதமான கலைகளையும் கற்றுத் தெரிந்தவர். திடமான மனம் இல்லாதவர். பல இடங்களுக்கும் பிரயாணம் செய்வதில் விருப்பம் உண்டு. புத்திர தோஷம் உண்டு. அரசாங்கத்தை பகைத்துக் கொள்ளும் செயல்கள் செய்வார் ஜாதகர். பிதுர் சொத்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. தனது அவசர செயல்களால் கெட்ட பெயர் ஏற்படும். மனைவிக்கு கெட்ட குணம் உண்டு. மகர லக்னம் 6ல் கேது நின்றால் நட்பு தன்மை பெறுகிறார். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் படைத்தவர் ஜாதகர். துணிவு, விவேகம், வீரம் உள்ளவர். எடுத்த காரியத்தில் வெற்றி உடையவர். அதிர்ஷ்டம், திறமை உள்ளவர். தெய்வ அருள் உண்டு. சுகமாக வாழ்வு அமையும். எதிரிகள் தானே கெடுவார்கள். கடன் தொல்லை இருக்காது. விரதம், பசி, மயக்கம், விஷம் சம்பந்தமான நோய்கள் உண்டு. தனது உடலை தானே வருத்திக் கொள்ளுபவர் ஜாதகர். நல்ல குணங்கள் உண்டு. வாதாடும் திறன் மிக்கவர். பேச்சாற்றல் உண்டு. எதிலுமே விரைவான வளர்ச்சியை காண்பார் ஜாதகர். மகர லக்னம் 7ல் கேது நின்றால் பகைத்தன்மை பெறுகிறார். மூர்க்கத்தனமான நடவடிக்கை உள்ளவர். சிறிய வயது முதலே முதிர்ந்து காணப்படுவார். பேச்சுத்திறன் குறைவாக இருக்கும். உறவினர் பகை உண்டு. தேவைக்கு பணம் கிடைக்காது. திருமணம் தள்ளி போகும். தடை ஏற்படும். அனைவரையும் பகைத்துக் கொள்ளும் குணம் உண்டு. அந்நிய உறவில் தாரம் அமையும் வாய்ப்பு உள்ளது. மனைவிக்கு பாதிப்பு உண்டு. மனைவிக்கும் சுகங்கள் சரிவர அமையாது. திருமண வாழ்க்கை சலிப்பை ஏற்படுத்தும். மகர லக்னம் 8ல் கேது நின்றார் பகைத்தன்மை பெறுகிறார். இவரது செயல்களால் பலருக்கும் சங்கடங்கள் இருக்கும். பெற்றோருக்கு இவரால் நிம்மதி இல்லை. பக்தியும் அது தொடர்பான யாத்திரைகளும் அடிக்கடி அமையும்.
தர்ம காரியங்கள் சிறப்பாக செய்வார். விஷத்தொல்லை மூலம் அடிக்கடி நோய் ஏற்படும். பிரயாணத்தில் பொருள் இழப்பு, திருட்டு போகுதல் ஏற்படும். பிறர் பொருளை அடைவதில் விருப்பம் அதிகம் இருக்கும். ரகசியங்கள் மிகுந்தவர்கள். கண்டங்களும் அடிக்கடி ஜாதகருக்கு உண்டு. மகர லக்னம் 9 கேது என்றார். நட்புத்தன்மை பெறுகிறார். ரகசியங்களை காப்பாற்றுவார். வாக்கு வன்மை மிக்கவர். தெய்வ நம்பிக்கை குறைவுபடும். நாத்திகம் பேசுபவராக இருப்பார். எளிய வாழ்வு பிடிக்கும். மன தைரியம் மிகுந்தவர் ஜாதகர். பிறரை குறை சொல்லுவதில் வல்லவர். முன்கோபமும் ஆடம்பர யோகமும் உண்டு. துறவு மனப்பான்மை ஏற்படும். உறவினர் பகை, புத்திரர்களுக்கு நட்டம், பாதிப்பு ஏற்படும். தந்தையுடன் ஜாதகருக்கு இணக்கம் இல்லை. தந்தைக்கு இவரால் நட்டம் ஏற்படும். மகர லக்னம் 10 கேது நின்றால் நட்புத்தன்மை பெறுகிறார். யாருக்கும் அடிபணிய மாட்டார். யாரையும் மதிக்க மாட்டார். எதை பற்றியும் கவலையும் இல்லை ஜாதகருக்கு. நேர்மையாக கடைபிடிப்பார். எப்போதும் வெறுப்புடன் பேசக்கூடியவர். குறுக்கு வழிகள் ஜாதகருக்கு பிடிக்காது. தீய சக்திகளை அழிக்க வல்லவர். பணத்தாசை இருக்காது. பார்த்த உடனேயே எந்த ஒரு தொழிலையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உள்ளவர் ஜாதகர். உறவினர்களால் இவருக்கு பகை ஏற்படும். தந்தை, தாய் ஆகியோரை பிரிந்து வாழ நேரிடும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் சிறப்பு பெற்று தொழில் அமையும். பிரயாண அலைச்சல் ஜாதகருக்கு அதிகம் உண்டு. மகர லக்னம் 11 கேது நின்றால் உச்சம் தன்மை பெறுகிறார். அதிக நண்பர்கள் உண்டு. பெண் வாரிசு விருத்தி உள்ளவர் ஜாதகர். சகோதரம் சிறப்பு இல்லை. ஆண் வாரிசும் விருத்தி இல்லை. செவிட்டுத்தன்மை அல்லது காதுகளில் நோய் ஏற்படும். பிறருக்கு வழிகாட்டும் திறமை, உலக விஷயங்களில் ஞானம், ஆற்றல் உள்ளவர். நல்ல இயல்பும் அதிகாரமும் மிக்கவர். செல்வ வசதி சிறப்பாக இருக்கும். ஆனால் சேமிப்பில் விருப்பம் இல்லாதவர் ஜாதகர். அனைத்து சுகங்களையும் விரும்பிய வடிவே அனுபவிப்பார். மகர லக்னம் 12 கேது நின்றால் நட்பு தன்மை பெறுகிறார். நல்ல ஞானம் உள்ளவர். போதைப் பொருட்களில் விருப்பம் அதிகம் உள்ளவர். பொருளாதார பலம், ஆற்றல் மிகுந்தவர். ரகசியமான செயல்கள் உடையவர். சபல குணம் உண்டு. கௌரவ குறைவு ஏற்படும். உடல் வலு குறைவு. சொத்து சுகங்களை விரயப்படுத்தி விடுவார். புத்திரர்களுக்கு சுகம் கெடும். தாய் மாமனுக்கு சுகம் நன்றாக இருக்கும். கெட்ட நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை பற்று குறையும். படுக்கை தூக்கம் சுகம் சரிவர அமையாது. பிரயாணங்கள் அதிகம் மேற்கொள்வார். கடைசி பிறவி என சாஸ்திரங்கள் கூற்றாகும். மகர லக்னம் என்ற தலைப்பில் கிரகங்கள் என்ற பலன்களை பார்த்தோம். மகர லக்னம் என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த நமது நிறுவனர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.